ஹலோ. பாண்டியன் இடத்த கிராஸ் பண்ணிட்டான். 5 நிமிஷத்தில் அங்கே வந்துடுவான். கேர்ஃபுல்லாக இருங்க. சரி, நாங்கள் அலர்ட்டாக இருக்கோம். ஏய், நீ போய் அந்த போர்டு எடுத்துட்டு வா. ம். ஏய், நீ வா போலாம். வர்றான் வர்றான். ஆ ஆ. ஹலோ ஹலோ ஹலோ. என்னது இது? ஆக்ஸிஜன் சிலிண்டர் மேடம். அது தெரியுது. ஐயோ, இங்கேயே வச்சிருக்கீங்க. வார்ட் நம்பர் 15ல தானே வைக்க சொன்னேன். சீக்கிரம் கிளியர் பண்ணுங்க. Okay, பேஷண்ட்க்கு டிஸ்டர்பன்ஸா இருக்க போகுது. ஜெயா, கான்ஷியஸ் வந்ததா? ஏதாவது பேசினாரா? இல்ல மேடம். கான்ஷியஸ் வந்தது. ஆனா 2-3 செகண்ட்ல மறுபடியும் அன்கான்ஷியஸ் ஆயிட்டாரு. அன்கான்ஷியஸ் ஆயிட்டாரா? இந்த இன்ஜெக்ஷனை இமீடியட்டா போடுங்க. நைட் ஷிஃப்ட்டுக்கு யார் வராங்கன்னு பார்த்து அவங்க கிட்ட கொஞ்சம் பக்கத்துல இருந்து பார்த்துக்க சொல்லுங்க. மேடம், இவர் யாருன்னே தெரியாது. எதுக்காக இவர் மேல இவ்ளோ கேர் எடுக்கிறீங்க? யாரா இருந்தா என்ன? இவர் ஒரு பேஷண்ட். கேர் எடுத்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதுக்கு இல்ல மேடம். இன்னைக்கு ஃபுல்லா இவர் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. இவரை காணுன்னு இவங்க வீட்லயும் தேடி இருப்பாங்க. போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. நாமளே இன்ஃபார்ம் பண்ணிட்டா இவர் யாருன்ற டீட்டெயில் தெரிஞ்சிடும் இல்லையா? வெயிட் பண்ணுவோம். நாளைக்கு மார்னிங் வரைக்கும் பார்க்கலாம். அப்பவும் கான்ஷியஸ் வரலனா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஓகே டாக்டர். ம். இந்த டாக்டருக்கு என்ன சொன்னாலும் புரியாது. இந்த ஆளுக்கு சொந்த பந்தம் இருக்கோ இல்லையோ, இருந்தாலும் ட்ரீட்மெண்ட்க்கு பணம் கொடுக்க வசதி இருக்கான்னு தெரியல. தேவையில்லாம இதை கட்டிட்டு அழ வேண்டியிருக்கு. சம்பாதிக்கிறத விட்டுட்டு சேவை கடமைன்னு சொல்லிக்கிட்டு ச்சே. இந்தாப்பா, இவ்வளோ நாள் நீ வேலை செஞ்சுக்கான சம்பள காசு. உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டல? நான் வழக்கமாக எல்லா கைதிட்டையும் சொல்லி அனுப்புறதான். மறுபடியும் ஜெயில் வாசலை மிதிக்காத. உன் வாழ்க்கையில் பாதி வருஷத்தை நீ ஜெயிலுக்குள்ளேயே கழிச்சிட்ட. மீதி இருக்கிற வருஷத்தையாவது அடுத்தவனுக்காக வாழலைனாலும் உனக்காகவும் உன் நலனுக்காகவும் நீ நல்லவனா வாழ முயற்சி பண்ணு. சரி சார், சரியா? போப்பா. கிளம்புறேன் சார். நல்லதுப்பா. ஏன் சார்,
எங்க அப்பா வந்தாரா? உங்க அப்பாவா? யாருப்பா உங்க அப்பா? பெரியவர், கண்ணாடி போட்டிருப்பார், 70 வயசு இருக்கும். அப்படி யாரும் இங்க வரலையே. ஏய் இறங்குடா, இறங்குடா, போடா 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 போடா. என்ன திமிரு? அந்த சிவசங்கர டாக்டர் மட்டும் இன்னும் ஒரு நாள் வச்சிருந்தா நான் எப்படியா தப்பிச்சு போயிருப்பேன். ஏய் இன்னும் உன் திமிரு அடங்கலையா? நேத்து நீ தப்பிக்க முயற்சி பண்றத நர்ஸ் பார்த்து சொன்னனாலதான் டாக்டர் சிவசங்கரன் உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிட்டாரு. இனிமே உனக்கு ஜிஹெச் கிடையாது, இங்க தான்டா ஹாஸ்பிட்டல். நாங்க தரேன்டா உனக்கு ட்ரீட்மெண்ட். போடா. ஏய் போடா. என்னடா திமிரு? போடா. ஏய் போடா. அப்போ சிவசங்கரன் ஜிஹெச்ல தான் இருக்கான். ஹலோ தம்பி, என்னப்பா? என்ன வேணும் உனக்கு? எங்க அப்பா என்ன தேடி வருவாரு. ஆ, பசுபதின்னு கேட்பாரு. ஆ. கேட்டார்னா இப்ப வந்துடுறேன்னு சொல்லுங்க, இங்கே இருக்க சொல்லுங்க. சரிப்பா இப்ப வந்துடுறேன்னா. சரிப்பா. டெம்பரேச்சர் எப்படி இருக்கு? நார்மலா தான் இருக்கு டாக்டர். நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகலாம். யோ யார் நீ? என்னையா பூட்டி இருக்கிற கதவு திறந்துட்டு இருக்க? ஃப்ரெண்டு. ஆ, உள்ள உன் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்கிறதுக்காக பூட்டி இருக்கிற கதவை திறந்துருவியா? ஆ, வார்டு நம்பர்னா? வார்டு நம்பர் அது என்ன வார்டு நம்பரு? வார்டு நம்பர்னாயா? தெரியல. தெரியலையா? போ அங்க கவுண்டர்ல கேட்டு தேடு. போயா. சரிங்க. வந்துடுறாங்க. மேடம், சொல்லுங்க சார். டாக்டர் சிவசங்கரன் இருக்காரா? ரவுண்ட்ஸ் போயிருக்காரு. இப்ப எந்த வார்டில் இருப்பாரு? ஜெனரல் வார்டில் இருப்பாரு. ஓகே. இப்போ பெயின் இருக்கா? இல்ல சார். எக்ஸ்ரே எல்லாம் ரெடி பண்ணி. ஓகே, ரெடி பண்ணிடுறேன் டாக்டர். அது செஸ்ட் கன்ஜெக்ஷன்லாம் இருக்கு. இல்ல என்ன? இல்ல இல்ல. யார் யார் நீங்க? டாக்டர். டாக்டரா? டாக்டர், நானும் தான் டாக்டர். உங்களுக்கு யார் வேணும்? பேஷண்ட். எந்த பேஷண்ட்? யாருங்க நீங்க? சாரி சார், சாரி. நான் வேற யாரும் நினைச்சு ரொம்ப சாரி. சரி சார், நான் சொல்லிடுறேன் கண்டிப்பா. சரி சார். ஓகே ஓகே சார். சரி. ம் சார், ஒரு நிமிஷம் சொல்லுங்க. டாக்டர் சிவசங்கரனை பார்க்கணும். இப்பதான் சார் டியூட்டி முடிச்சுட்டு வெளியில போறாரு. காலையில தான் வருவார் சார். கிளம்பிட்டாரா? ஆமா சார், கிளம்பிட்டாரு. ஹலோ. சிவசங்கரா, இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட. இதே மாதிரி என்னைக்கும் நடக்காது. இதே ஆஸ்பத்திரி மார்ச்சரிக்கு உன் பணம் வரும்டா. வர வைப்ப.
மேடம் ம்? டாக்டர் சிவசங்கரன் சார் அட்ரஸ் வேணும். அட்ரஸா எதுக்கு? நான் அவரோட ரிலேஷன். சார் ரவுண்ட்ஸில் பிஸியாக இருந்தார். அதான் வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு. சாரி சார், அட்ரஸ்லாம் தர முடியாது. இல்லை மேடம், அவசியம் யோ வேணும். உனக்கு என்ன வேணும்? என்ன மேடம் கேட்குறான்? சிவசங்கரன் சாரோட வீட்டு அட்ரஸ் கேட்குறாரு. வீட்டு அட்ரஸா? யோ உனக்கு எதுக்கு அவர் வீட்டு அட்ரஸு? ஆ என்ன சொல்லி கேட்டான்? ரிலேஷன் சொன்னாரு. ஆஹா உங்ககிட்ட ரிலேஷன் சொன்னா என்கிட்ட ஃப்ரெண்டை பார்க்கணும்னு போய் சொன்னான். யோ மரியாதையா போறியா இல்லை போலீஸுக்கு போன போட்டு வர வைக்கணுமா? போயிடுறேன். போ போயா போன்றல. மேடம் ம்? இவனுங்கெல்லாம் மோசமானவனுங்க. வருவானுங்க, வீட்டு அட்ரஸை கேட்பானுங்க, நேராக வீட்டுக்கு போய் அங்கே இருக்கிறலாம் திருடிக்கின்னு எஸ்கேப் ஆயிடுவானுங்க. புரிஞ்சுதுங்களா? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மேடம். திரும்பி வருவான், அட்ரஸ் எல்லாம் கொடுத்துடாதீங்க. ஏன் சார், எங்க அப்பா வந்தாரா? ஒரு பெரியவர் வருவார்னு சொன்னேன். நீ என்ன வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வரியா இல்ல துபாயில போய் சம்பாரிச்சிட்டு வரியா? நீயே ஒரு கொலகாரன், உள்ள இருந்துட்டு வெளியே போற. உனக்கு மாலை மரியாதைலாம் பண்ணி வரவேற்பாங்களா? போடா. ஏய் என்ன முறைக்கிற? போடானா. ஏய் ஒரு டீ போடுங்க. உட்காருங்க, இதோ தரேன் சார். இந்த கொடுமையை பாருங்க. புருஷனே பொண்டாட்டியை கொண்டு தண்டவாளத்துல பணத்தை போட்டிருக்கான். இதுல என்ன கொடுமைன்னா, சொந்த அக்கா பொண்ணு தானா. 10 வருஷம் ஆச்சா கல்யாணம் ஆகி, 2 குழந்தை கூட இருக்குதா. என்னத்த சொல்றீங்க? எல்லாம் கள்ளக்காதல் தான்ப்பா. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சுல. அவன் பொண்டாட்டி அவனுக்கு புளிச்சு போயிருப்பா. இவன் வெளியில எங்க தொடர்பு வச்சிருந்திருப்பான். அதை அவ தட்டி கேட்டிருப்பா. ஆத்திரம் தாங்காம போட்டு தள்ளிட்டான். கலிகாலம் எங்க பார்த்தாலும் இப்படிதான் நடக்குது. பேப்பரை பிரிச்சா இதே மாதிரி 4 செய்தியாவது வந்துருது. நமக்கு ஏன் ஊர் ஓம்பு? டீய குடி. மாப்பிள்ள, என் பொண்ணு பிறந்ததுலேருந்து இந்த ஊரை விட்டு வேற எங்கேயுமே போனதில்லை. முதல்ல கூட்டு போறீங்க, ஜாக்கிரதை. மாமா உங்க பொண்ணு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கு. அவ இன்னும் சின்ன பிள்ளை இல்லை மாமா. நீங்க கவலைப்படாதீங்க, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். அதுக்கு இல்லை மாப்பிள்ள, டெல்லி பக்கத்துலயா இருக்கு. பாஷை வேற புரியாத பாஷை. ஏதாவது ஒன்றுன்னா துணை கூட ஆள் இருக்காது. அதான். என்ன மாமா நீங்களும் சின்ன குழந்தை மாதிரி திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு. உங்க பொண்ணு அங்கே போய் பழகிட்டா எல்லாம் சரியாயிடும். எந்த பிரச்சனையும் வராது மாமா. அவளே எல்லாம் பார்த்துப்பா. அப்பா நான் பத்திரமா போயிட்டு வந்துடுறேன்ப்பா. பசுபதி, யமுனாவையும் கிரிஜாவையும் நல்லபடியா பாத்துக்க. நீ போயிட்டு வாக்கா, நான் பாத்துக்கிறேன். மாமா அக்காவை நல்லபடியா பாத்துக்கங்க. பார்த்தீங்களா மாமா, இவர் பெரிய மனுஷன். இவர் எனக்கு சொல்லி தர்றாரு. மாமா கிளம்பலாம், டைம் ஆகுது. பசுபதி போயிட்டு வரேன்டா, போயிட்டு வரேன்டா, போயிட்டு வரேன்டா. இந்தாங்க சார். ரேஷன் கார்டு கொடுக்குறதா சார். பேப்பர் போட்டுருக்கானே. வாங்க சொல்லுங்க. என்ன ஆச்சு இவருக்கு? டீயை குடிக்காம காசை மட்டும் கொடுத்துட்டு போறாரு. ஏதாவது ஃபோன் வந்ததா? குட் மார்னிங் சார். இன்னைக்கு எதுவும் போன் வரல. நேத்து ஒரு போன் வந்தது சார். யாரு? உங்க தம்பின்னு சொல்லி ஒருத்தர் போன்ல பேசினார் சார். பேர் என்ன சொன்னாரு? உங்க செல்ல கான்டாக்ட் பண்ண சொன்னேன் சார். பண்றேன்னாரு. ஆனா அவரோட பேர் எனக்கு தெரியல சார். என்ன அதெல்லாம் விசாரிச்சு வைக்கிறது இல்லையா? சாரி சார். உட்காருங்க. சார் சார். ஆ ஹலோ அண்ணா, நான் செல்வம் பேசுறேண்ணே. சொல்லு செல்வம், எப்படி இருக்க? அண்ணா, நான் நல்லா தானே இருக்கேன். அதிசயமா ஃபோன் பண்ணிருக்க, என்ன விஷயம்? நம்ம ஊர்லேருந்து எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுண்ணே. என்ன? உங்களுக்கு அந்த வரதராஜன் கோஷ்டி குறி வச்சிருக்காங்களா? எப்படியாவது அந்த இன்ஸ்பெக்டரை முடிச்சிருங்கடான்னு அடியாட்களை ஏவி விட்டுருக்கானா? நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கண்ணே. உனக்கு எப்படி இது தெரியும்? அது கேட்குறேன்ல, சொல்லு. உனக்கு எப்படி இது தெரியும்? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அந்த அடியாட்கள் பேசிக்கிட்டு இருந்ததை எதேச்சியா கேட்டிருக்கான். அவன் எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொன்னான். நேத்துலேருந்து உங்கள் செல்லுக்கு ட்ரை பண்ணேன், இப்போ தானே கிடச்சிது. அப்படியா? சரி, நான் பார்த்துக்கிறேன். இன்ஃபார்ம் பண்ணதுக்கு தேங்க்ஸ். நான் அப்புறமா உன்னை காண்டாக்ட் பண்ணுறேன். சரிங்கண்ணே. அப்பாடா, ஒரு வழியாக கன்வே பண்ணியாச்சு. இப்போதான்ப்பா நிம்மதி. ஹலோ. ஹலோ, இன்ஸ்பெக்டர் பாண்டியன் சாருங்களா? நான் பாண்டியன் தான் பேசுகிறேன். சார், நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் இன்ஃபார்ம் பண்ணேன் சார். என்ன அது?
ஒத்தப்பனமர் ஏரியாவில் இல்லீகல் பிசினஸ் நடக்குது சார். நீங்க உடனே அந்த இடத்துக்கு புறப்பட்டு வந்தீங்கன்னா எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். நீ யார் பேசுறது? மக்கள் நல்லா இருக்கு சார். ஹலோ ஹலோ, மக்கள் நலம் விரும்பியா? கான்ஸ்டபிள்ஸ். எஸ் சார். வாங்க இன்ஸ்பெக்டர், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ஹாயாக படுத்திருக்க மாதிரி தெரியுது. இல்லீகல் பிஸ்னஸ் நடக்குதுன்னா ஒன்று உடனே புறப்பட்டு வந்துட்டீங்களே. கடமை உணர்வு. உங்களுக்கு யார் ஃபோன் பண்ணதுன்னு பார்க்குறீங்களா? தோ இவன் தான். குத்துப்பட்டதும் எங்கே செத்துருவியோன்னு பயந்துட்டியா? இல்லைடா? ஆமாண்ணே. டேய், ஐயா படுத்திருக்காருல, ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எழுப்பி விடுங்க. ஏந்திரிங்க. எத்தனை நாளா நீயே ஜெயிச்சுக்கிட்டு இருப்ப? பாண்டியா, இது சுத்துற பூமி. உன் பக்கம் சுத்துறது என் பக்கமும் சுத்தம். 2005 7வது மாதம் நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை 9 to 10 யமகண்டத்தில் இன்ஸ்பெக்டர் பாண்டியன் யமலோகம் போய் சேர போறாரு. தேவா, நிறுத்துங்கடா. இவன் தலையை எடுக்க எதுக்குடா எத்தனை அருவா? இந்த ஒரு அருவாளே போதும். தம்பி, என் விஷயத்தில் தலையிடாதன்னு உங்ககிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டேன். நீ கேட்கல. என் ஆளுங்களை வச்சு உன்னை போட்டு தள்ள முடிவு பண்ணேன். அதுவும் நடக்கலை. அதனால நானே இப்போ நேராக களத்தில் இறங்கிட்டேன். உன் குல தெய்வத்தை வேண்டிக்க. அறிமுகமாகிய அனுபவமெல்லாம் பொய்முகம் காட்டுதே நெடுங்காலமா. தாய்மைக்கு மேலொரு தெய்வமும் இல்லை. தாமரை பூவுக்கு பனித்துளி பிள்ளை. உயிர் நேசத்தின் மனசாட்சினி, வந்த பாசத்தின் அரசாட்சினி. கருணையின் தேன் துளி உயிர்களின் காதல்